இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, சில பேருக்கு வந்துட்டு இந்த பேக் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்துட்டு கேப் விழுது, ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சில பேருக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் வரும் பாடி லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ப்ராப்ளம்லாம் நம்ம எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் வந்து நம்ம லைனிங் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். அதாவது ஒரிஜினல் ப்ளஸ் லைனிங் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸான அந்த பீஸ்லாம் கட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும். பேக்கில் வந்து 2 டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இதை வந்து இது மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்கலாம். 2ஆக மடித்து போட்டுட்டு எப்பவுமே நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் விடுவோம். அந்த 1.5 இன்ச் போக மீதி இருக்கக்கூடிய அந்த துணியை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணி சென்டர் கனெக்ட் பண்ணிக்குவோம். சென்டர் கனெக்ட் பண்ணிட்டோம்னாக்கா 2 டாட்டும் ஒரே மெஷர்மெண்ட்டில் நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா அர்க்காத் வந்து பண்ணிட்டோம். இப்போ இதுலேருந்து பார்த்திங்கன்னா லென்த்து வந்து ஒரு 5 இன்ச் வச்சா போதும். 5 இன்ச் வச்சு நம்ம எல்லா ப்ளவுஸுக்கும் டாட் வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டாட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 டாட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு இந்த கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஷேப் இருக்கும். இந்த பாருங்கள், பெண்டு ஷேப் வருது பாருங்கள். இந்த மாதிரி ஷேப் வரதால் என்ன ஆகுனாக்கா, நம்ம இதில் வந்து 1/2 இன்ச் அப்படியே மடித்து பால்சன் பட்டி நம்ம வச்சு அதாவது துணியை வந்து உள் பக்கமாக கொடுத்து தச்சிரோன்னு சொன்னாக்கா, இந்த இடத்துல சில பேருக்கு வந்து தூக்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற டைமில் நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ நம்ம இது வந்து 1/2 இன்ச் நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு நம்ம ஒரு பீஸ் கூட எடுத்துருக்குறோம். ஒரு 2 இன்ச்சு பார்த்தீங்களா, ஒரு 2 இன்ச்சில் நம்ம குறுக்கு பீஸ் எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி குறுக்கு பீஸ் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு சரியாக வரும். குறுக்க பீஸ்னால் என்னன்னாக்கா, இப்போ இது பாருங்கள், கரை பீஸாக இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஸ்ட்ரைட் துணி. இந்த வாட்டத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் வளைச்சி தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 இன்ச் துணி நம்ம எடுத்துருக்குறோம். அதே மாதிரி இதில் வந்து 1/2 இன்ச் தான் நம்ம வந்துட்டு தைக்கிறதுக்கு விட்டுருக்குறோம். இந்த பாருங்கள், அர்க்காத் கூட பண்ணியிருக்கோம் பாருங்கள், 2 சைடும் அர்க்காத் பண்ணியிருப்போம். இப்போ இந்த 1/2 இன்ச் தான் நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஸோ இதே ஷேப்பில் நம்ம தைக்கும்பொழுது என்ன ஆகுனாக்கா, இதுக்கு வந்து செட் ஆகிடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த மாதிரி எடுத்து தைக்கலாம். எப்படின்னு சொன்னாக்கா, இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம இந்த மாதிரி கரெக்டாக வச்சு 1/2 இன்ச் நம்ம வந்து தைக்கணும். சரிங்களா, இது வந்து நார்மலாக நம்ம தைக்கிறது. பட் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, இங்கே ஷேப் வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், மறுபடியும் இந்த மாதிரி டாட்லாம் ஸ்டிச் பண்ண பிறகு இந்த மாதிரி போட்டுங்க. இந்த மாதிரி டபுளாக போட்டுட்டு இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு 1/4 இன்ச் நீங்கள் வந்துட்டு ஷேப் எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், இங்கே 6 இன்ச் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் நீங்கள் வந்துட்டு இப்படி இங்கேருந்து இந்த டாட்டில் இருந்து ஒரு 1/4 இன்ச் நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிடுங்க. இதை பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிவிடுங்க. ஆனால் இங்கே 1/2 இன்ச் தான் இருக்கணும். இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் நீங்கள் அப்படியே ஷேப் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ இங்கேருந்து டாட், இந்த டாட் இதான் மெயின் இப்போ நமக்கு. சரிங்களா, இங்கே 1/2 இன்ச் இருக்குல்ல, இப்போ இங்கே வந்து 3/4 இன்ச் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். 3/4 இன்ச்சில் வந்துட்டு நம்ம வந்து தைக்கணும். இது நீங்கள் இப்படி கட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், கட் பண்ணால் அப்படியே நீங்கள் தைக்கனாலும் நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ லைட்டாக வந்து ஒரு 1/4 இன்ச் நம்ம கழிச்சிட்டோம். 1/4 இன்ச் நம்ம வந்து மேலே தூக்கியிருக்கிறோம். சரிங்களா, இப்போ இந்த அடிப்படையில் இப்போ நம்ம தைச்சோன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அந்த ஷேப் வராது, ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இதை பாருங்கள், இப்போ நான் வந்து பீஸ் வச்சு தைக்கிறேன். இதை பாருங்கள், இப்போ நம்ம அந்த 1/2 இன்ச் தைக்காமல் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் மேலே தூக்கி வச்சு நம்ம தைச்சிருக்கிறோம். இப்போ தைச்சிட்ட பிறகு மேல் தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மடிச்சிக்கிறோம் உள் பக்கமாக. உங்களுக்கு எவ்வளோ இந்த அகலம் வேணுன்றது பார்த்துங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 இன்ச் அகலம் வச்சாலே போதுமானது தான். இல்லை உங்களுக்கு ஒரு 1.25 வேணும், இல்லை 1.5 இன்ச் வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் துணியை வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம். 1லேருந்து ஒரு 1.25 இன்ச் வச்சுக்கலாம். ரொம்ப பட்டையாக வச்சாலும் நல்லா இருக்காது. இப்போ நான் வந்து 1 இன்ச் தான் வைக்கிறது எப்பயுமே, நான் அந்த கணக்கில் வச்சுக்கிறேன்.
இப்போ பாருங்கள், நம்ம 1 இன்ச் பட்டையில் கிளாத் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ இதை அப்படியே உள் பக்கமாக மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு தையல் போட்டாலும் நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஹெம்மிங் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டு இதில் வந்து ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த தையல் நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். இதை ஹெம்மிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீட்னஸாக இருக்கும். தையல் போட்டிங்கன்னா தையல் வந்து தெரியும், அதான் வித்தியாசம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ தையலே போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம நீட்னஸாக வந்து தையல் போட்டுட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்கணும், கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம். பாருங்கள், இதில் வந்து டிஃப்ரெண்ட் வந்துடக்கூடாது. நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த 1/4 இன்ச்சு. அப்போ வந்து இங்கே எதுவும் டிஃப்ரெண்ட் வந்துடக்கூடாது. கரெக்டாக 1/4 இன்ச் வச்சிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வராது. இதை பாருங்கள், இப்போ நமக்கு கரெக்டாக வச்சதால் எந்த டிஃப்ரெண்ட்டும் வரல, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம தைக்கும்பொழுது உங்களுக்கு அந்த பேக்கில் வந்து கேப் விழுற அந்த ப்ராப்ளம் வராது. பேக்கில் வந்து தூக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.